நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்க வீடு கட்டிட்டு இருந்தீங்கனாலும் சரிங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்ன்னு யார் வீடு கட்டிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்னு நீங்க நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் கோயம்புத்தூருங்க. வடவள்ளிக்கு பக்கத்துல இருக்க சோமயம் பாளையம் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இன்னைக்கு நாம இருக்கோம். இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. முன்னையெல்லாம் செப்டிக் டேங்க் கட்டுவீங்க. அது நிறைஞ்சதும் கிளீன் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. இப்ப அந்த மாரியெல்லாம் தேவையில்லைங்க. இந்த டேங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க கிளீன் பண்றதோ, மெயின்டனன்ஸ் பண்றதோ தேவையே இல்லைங்க. இந்த டேங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது, இனாகுலம் அப்படிங்கிற பாக்டீரியாவ நம்ம டேங்குக்குள்ள போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகளை முழுவதுமா செரிமானம் பண்ணி, தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளிய அனுப்பிச்சுருங்க. வெளிய வர அந்த தண்ணீல கழிவுகளோ, துர்நாற்றமோ கண்டிப்பாவே இருக்காதுங்க. அந்த தண்ணிய நீங்க தோட்டத்திலயோ, இல்ல ட்ரெயினேஜ்லயோ, இல்ல ரிங் போட்டு நீங்க பூமிக்கு கீழ போற மாரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெயினேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால, அந்த தண்ணிய நம்ம ட்ரெயினேஜ்ல போற மாரி பண்ணி குடுத்துருக்கோங்க. ஜஸ்ட் குழி எடுத்துட்டுங்க, உள்ள எம்சாண்ட கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு, அப்படியே இந்த டேங்க் இறக்கிற வேண்டியதுதாங்க. இதுக்கு தனியா எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்க் எடுத்துட்டு போறதுக்கு கிரேனோ, ஜேசிபியோ தேவையில்லைங்க. இந்த மாரி ஒரு 5, 6 பேர் இருந்தாவே இந்த டேங்கை ஈஸியா எடுத்துட்டு போயிரலாங்க. இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல செஞ்சிருக்கோம். இரும்ப விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியா இருக்குங்க. அதனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகுறதோ, துருப்பிடிக்கிறதோ, இதுல இருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ, இல்ல எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு டிராப் கூட இந்த டேங்குக்குள்ள வராது. இப்ப ரொம்ப மழை பெய்யுது, ட்ரைனேஜ் ஓவர்ஃப்ளோ ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அந்த வெளியே இருக்கிற தண்ணி இந்த டேங்குக்குள்ள வராது. இந்த டேங்குக்குள்ள இருக்கிற தண்ணியும் பார்த்தீங்கன்னா, சுத்திகரிக்கப்பட்டு சீரா வெளியே போயிட்டு இருக்குங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. மார்க்கெட்ல கிடைக்கிற எந்த பயோ டேங்க் நீங்க வாங்குனீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை கடைகள்ல 1500, 2000ன்னு பணம் செலவு பண்ணி வாங்கி உள்ள போட்டுட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ள இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனா நம்ம பயணியர் பயோ டேங்க்ல பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. இந்த மாதிரி பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ற மாதிரி டேங்க் இந்தியாலேயே நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.